ரிஷபம் அப்படின்னா ஒரு பொதுவான குணாதிசயம் இருக்கும் இல்லைங்களா? அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய குணாதிசயம் என்னங்கிறத சொல்லுங்க சார். அவங்கள தன்னைத்தானே அழகுபடுத்திக்கிறதுல ரொம்ப அவங்க கைதேர்ந்தவங்களா இருப்பாங்க. சில நேரங்கள்ல அவங்கள கண்ணாடியில பார்க்கும்போதே ரிஷபராசிக்காரங்க நம்ம அவ்வளோ அழகா இருக்கோம் அப்படின்னு அவங்கள ரசிக்கக்கூடிய ராசி ரிஷபராசி தான். யார்கிட்டயும் கடினமான சொற்கள பயன்படுத்தவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரையிலும் எல்லார்த்தையும் மனக்குறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, காலத்துக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்னு எடுத்தோம்னா, தந்தைக்காக தான் செய்யக்கூடிய செலவுகள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க மெடிசன் எக்ஸ்பென்சஸ் பார்ப்பாங்க. அடுத்து அவங்க வாங்கி வச்சிருக்கிற கடனை க்ளோஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே ரிஷபராசிக்காரங்க காலத்துக்கு அதை எடுத்துகிட்டு போகிறது தான். ஸோ இது ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு குறையாக இருக்கும். அவங்களுடைய பார்ட்னர் தன்னை ரசிக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசி தான். யாரை பற்றியும் புகழ்ந்து பேசிடக்கூடாது. தன்னை மட்டுமே பற்றி புகழ்ந்து பேசணும். ஏன்னா பார்ட்னர் பொறுத்தவரை எப்படி இருப்பாங்கன்னா, நான் யாருக்காக இந்த அழகையும் இந்த விஷயத்தையும் என்னை நான் உருவகப்படுத்திக்கிறேன் அப்படின்னா தன்னுடைய பார்ட்னருக்காக அப்படின்னு சொல்லலாம். அப்படியே நெகட்டிவ் சைடு அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு அப்செட் ஆயிடுவாங்க. அவங்கள பற்றி ஏதாவது கிண்டல் பண்ணி பேசிட்டு அப்செட் ஆயிடுவாங்க. அடுத்தது அவங்க செய்கிற வேலையில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்செட் ஆயிடுவாங்க. சில நேரங்களில் அவங்க செய்கிற தொழிலாகட்டும் வேலையாகட்டும் பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஆஸ்ட்ரோ கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரிஷப ராசி நேயர்களுக்கு வாழ்நாள் ராசி பலன் எப்படி இருக்க போகுது? வாழ்நாளில் அவங்க என்னெல்லாம் சந்திக்க போகிறாங்க? அவங்களுடைய குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும்? பணம் ரீதியாக எப்படி இருக்கும்? அவங்களுடைய செல்வாக்கு, அவங்களுடைய பரிகாரம் முதற்கொண்டு அனைத்து விஷயங்களுமே இதில் நம்ம பேச போகிறோங்க சார். அந்த வரிசையில் ரிஷபம் அப்படின்னா ஒரு பொதுவான குணாதிசயம் இருக்கும் இல்லைங்களா? அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய குணாதிசயம் என்னங்கிறத சொல்லுங்கள் சார். மிக அழகான ராசி அப்படின்னு சொன்னாலே ரிஷபராசி. பொதுவாக இந்த உலகத்தில் ராசிலேயே ரொம்ப அழகு, ரொம்ப சொல்கிறதுக்கே ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடிய ராசி ரிஷபராசி தான். ஏன்னா ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ரொம்ப என்துவாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. அவங்கள தன்னைத்தானே அழகுபடுத்திக்கிறதுல ரொம்ப அவங்க கைதேர்ந்தவங்களா இருப்பாங்க. சில நேரங்களில் அவங்கள கண்ணாடியில் பார்க்கும்போது ரிஷபராசிக்காரங்க நம்ம அவ்வளோ அழகாக இருக்கோம் அப்படின்னு அவங்கள ரசிக்கக்கூடிய ராசி ரிஷபராசி தான். ஆக்சுவலாக ரிஷபராசி அப்படிங்கிறது மிக அழகான ராசி. ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. யார்கிட்டயும் கடினமான சொற்கள பயன்படுத்தவே மாட்டாங்க. ரொம்ப ஈஸியாக அவங்கள அணுக முடியும். ஈஸியாக அவங்ககிட்ட பேச முடியும். அவங்கள பொறுத்தவரையிலும் எல்லாத்தையும் ரொம்ப ஜாலியாக ஜோவியலா எடுத்துகிட்டு போகக்கூடிய பர்சன். ரொம்ப சீரியஸே ஆக மாட்டாங்க சில நேரங்கள்ல. அதே சமயத்தில் அவங்களுடைய வேலை அப்படின்னு வரும்போது ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க். ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் அவங்களுடைய குணம் வீட்டில் இருக்கக்கூடியவங்க கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா, அனுசரித்து போகக்கூடிய தன்மை ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் ரொம்ப அதிகம். குடும்பத்தில் யாராக இருந்தாலும் சரி, எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு சண்டை நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த இடத்த போய் ஸ்டாப் பண்ணக்கூடிய தன்மையும், ரொம்ப சிரித்து பேசி எந்த பாதகமும் யாருக்கும் வராமல் நிற்பாட்டக்கூடிய தன்மை ரிஷபராசிக்காரங்களுக்கே உண்டு. வேலை செய்கிற இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப டென்ஷனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்த கலகலன்னு வச்சுக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா, அந்த ரிஷபராசிக்காரங்களாக தான் இருக்கும். ரொம்ப என்டர்டெய்னிங் பர்சனாக இருப்பாங்க. ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அதே சமயத்தில் சில நேரங்களில் எல்லாத்தோட பழகுற பழக்கமாகட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் இருக்கிறதாகட்டும், இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போடுறதே ரிஷபராசி தான். இன்றைக்கி சாயந்தரம் படத்துக்கு போகலாமாடா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆள் பார்த்தீங்கன்னா, அந்த ரிஷபராசிக்காரனாக இருப்பான். அதே மாதிரி அந்த ரிஷபராசி பொறுத்தவரையிலும் வெளியில் போய் சுற்றி பார்க்குறது பிடிக்கும். இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ட்ரிப்பு பிளான் பண்ணுற எல்லாருமே ரிஷபராசிக்காரங்க தான். ஏன்னா ஊட்டி போனால் நல்லாயிருக்கும், கொடைக்கானல் போனால் நல்லாயிருக்கும், வெளிநாடு போகலாம், எல்லாமே ஃபஸ்ட்டு பிளானிங் இந்த ரிஷபராசி தான். அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்துட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக இருக்கிறத கூட நீட்டாக அழகாக கலையை மாற்றி கொடுத்துருவாங்க. அதை விட அதிகமாக பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரங்க வீட்டில் இருக்கிற வீட்டில் போய் பாருங்கள், ஒரு சின்ன காலி வாட்டர் பாட்டில் கிடக்கும். அதை ஒரு பூங்கொத்தை போட்டு மேலே மாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய கலைநயத்தை காமிக்குது. ஸோ அவங்க ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க இருக்கிற இடத்தையே. அதே சமயத்தில் அவங்கள சில பேர் அப்ரோச் பண்ணி ஏதாவது ஒரு ஐடியா கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஐடியாவை ஏதோ அவங்களுடைய வேலை மாதிரி நினச்சிக்கிட்டு, அவங்களுக்கு ஒரு இதுதான் என்னோட ஜாப்பு, உனக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது என்னோட ஜாப் மாதிரி நினச்சிக்கிட்டு அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. போதும் போதும் நான் கிளம்புறேன்னு அவங்க சொல்கிற வரல அவங்க சொல்லுவாங்க. அவங்களுடைய பொசிஷனே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, தன்மை சாஃப்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்ல சாஃப்டான நேச்சராக இருப்பாங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு எமோஷனல் ஸ்டேட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அவங்க எப்பவுமே அவங்க மைண்ட் செட்டில் என்ன மாதிரி விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்குங்க சார்? ரிஷபராசிக்காரங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம 4 பேருக்கு முன்னாடி நல்லா இருக்கணும். ஸ்டேட்டஸ் வைஸ் ரொம்ப அதிகமாக லக்ஸூரியஸாக வாழணும். நம்மளை சின்ன வயசில் அவமானப்பட்ட சொந்தக்காரங்க முன்னாடி நான் ரொம்ப முன்னாடி நிற்கணும். எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட தனித்துவத்தை நான் உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்க அதை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய குணமே பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் பார்த்துட்டா கூட, இந்த ஷர்ட் எங்கே எடுத்தீங்க?
இந்த சாரி எங்கே வாங்குனீங்க அப்படின்னு கேட்கணும் அப்படிங்கிறது இன்டென்ஷன் வந்து இருக்கும். ஏன்னா ஆசை இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கலைநயத்தோட அவங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுப்பாங்கன்னு சொல்லலாம். ஒரு வண்டி வாங்கியிருந்தா கூட அந்த பையன்கிட்ட இந்த பைக் எங்கே எடுத்த? பைக் எல்லாரும் எடுப்பாங்க. அந்த பைக்கில் சில ஸ்டிக்கரிங்கு, சில ஆர்ட் பண்ணுறது எல்லாமே இந்த ரிஷபராசிக்காரங்க தான். ஸோ இதில் என்னென்னலாம் பண்ணலாங்கிற தேடல் வந்து அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துடைய பார்வையும் என் மேலே இருக்கணும் அப்படிங்கிற விருப்பம் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதை நோக்கி இவங்க எல்லா விஷயங்களுமே ரொம்ப அந்த எக்ஸ்பெக்டேஷனும் தாண்டி உறவுகளுக்காக பண்ணுறதுல ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அந்த விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சுற்றி சுற்றி. ஸோ ரிஷபராசி நினச்சிக்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய வேலையை நான் முடிக்கணும். ஸ்மார்ட்டாக முடிக்கிறது எப்படி? எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சில விஷயங்கள ரொம்ப லாங் டேர்முக்கு எடுத்துகிட்டு போயெல்லாம் முடிப்பாங்க. இவங்க முடிக்கிறதுக்குள்ள நான் முடிக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது. ஆனா வந்து இதே மிகப்பெரிய விஷயத்த ரொம்ப சிம்பிளாவும், ஸ்மார்ட்டாவும் எப்படி முடிக்கிறது அப்படிங்கிற விஷயம் அவங்க நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு லைஃப் டைம் எப்பவுமே ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு இது பிரச்சனையாவே இருக்கு. ஒரு ஸ்ட்ரகிள்லே இருக்கு அப்படின்னா என்னவா இருக்குங்க சார்? ரிஷபராசிக்காரங்களுடைய மனக்குறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, காலத்துக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்னு எடுத்தோம்னா, தந்தைக்காக தான் செய்யக்கூடிய செலவுகள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே வந்து தன்னோட குழந்தைக்கு அப்பா, அம்மா செலவு பண்ணுவாங்க. எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. சேர்த்து வைப்பாங்க. எல்லாமே ஓகே. பட் ரிஷபராசிக்காரங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, தந்தைக்கு வந்து நாம செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அவங்க மெடிசின் எக்ஸ்பென்சஸ் பார்ப்பாங்க. அடுத்து அவங்க வாங்கி வச்சிருக்கிற கடன க்ளோஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே ரிஷபராசிக்காரங்க காலத்துக்கு அத எடுத்துட்டு போறது தான். ஸோ இது ஒரு வகையில அவங்களுக்கு வந்து ஒரு மனசுல ஒரு குறையா இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம செலவா பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே அப்படிங்கிறது. அடுத்தது தன்னுடைய கணவர் மனைவிகிட்டயோ அல்லது மனைவி கணவர்கிட்டயோ எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ எங்கேயாவது வெளியில போலான்னு எதிர்பார்த்திருப்பாங்க. இந்த மாரி பேசணும் அப்படின்னு எதிர்பார்த்திருப்பாங்க. அந்த மாரி சில விஷயங்கள்ல கொஞ்சம் லேக் ஆகும். அப்படிங்கும்போது அவங்க ரிஷபராசிக்காரங்களுடைய பார்ட்னர்கிட்ட அந்த விஷயம் பத்தாம இருக்கும்போது, இவங்க வந்து அது எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகாம போயிருது. ஸோ அந்த குறை காலத்துக்கும் அவங்களுக்கு இருக்கும். ரிஷப ராசி நேயர்களுக்கு மனி ஃப்ளோ அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க சார்? ஜென்ரலா அவங்களுக்கு பணம் எப்படி சம்பாதிப்பாங்க? அதே மாரி செட்டில்மென்ட்டுக்குன்னு ஒரு வயசு இருக்கும் இல்லைங்களா? இவங்களுக்கு பெரும்பாலும் செட்டில்மென்ட் ஏஜ்ங்கிறது எப்போ இருக்குங்க சார்? ரிஷபராசிக்காரங்கள பொறுத்தவரையிலும், அவங்களுடைய சம்பாத்தியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி சம்பாரிப்பாங்க. அது மத்தவங்கள மாரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி, ரொம்ப டைம் எடுத்து அந்த மாரிலாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா சம்பாரிப்பாங்க. அதே மாரி அவங்களுக்கு வந்து ஒரு சில நேரங்கள்ல வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, சில விஷயங்கள் சேல்ஸ் ஆகாம கூட இருக்கலாம். ஒரு வீட்லயே வச்சிருப்பாங்க. அவங்களுடைய பொருள்கள் உற்பத்தி பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் சேல்ஸ் ஆகாம இருக்கலாம். இவங்க ஒரு சின்ன வீடியோ ஒண்ணு இன்ஸ்டாலயோ, Facebookலயோ ஒண்ணு எடுத்து போட்டாங்கன்னா, அவங்க அத மார்க்கெட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுடைய பேச்சுக்கு அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்கும். ஒரு வசீகரம் இருக்கும்னு சொல்லலாம் அந்த பேச்சுல. ஸோ அவங்களுடைய பிசினஸ் எல்லாமே பார்த்துக்கங்க, முதலீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பணத்த போடாம அவங்களுடைய திறமைய முதலீடா போட்டு சம்பாரிக்கக்கூடியது தான் அந்த ரிஷபராசிக்காரங்களுடைய வருமானமே இருக்க போகுது. ஸோ அவங்க சின்ன வயசுலருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சொகுசாவும், ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடா இருந்து வந்த பசங்க தான் ரிஷபராசியில் இருக்கிறவங்க. ஸோ அப்ப அந்த ரிஷபராசிக்காரங்களுடைய லைஃப் டைமுக்கும் ஏதாவது ஒரு இடத்துலருந்து உங்களுக்கு வருமானம் வந்துரும். அவங்க எதிர்பார்க்காத இடத்துலருந்து அந்த ஃபண்ட் ஃப்ளோ வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஒண்ணு அந்த அபார்ட்மெண்ட் வீடா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த உடல வருத்திக்காத எந்த நிலையில பணம் சம்பாரிக்க முடியும் அப்படியுமோ, அது எல்லாமே அவங்களுக்கு வந்துரும். அவங்களுடைய செட்டில்மென்ட் டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. ஆ மேரேஜ்க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் உண்டாகும். மேரேஜ்க்கு அப்புறம் தான் பிசினஸ் ஆகட்டும், ஜாப் ஆகட்டும், அவங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல விஷயங்களெல்லாம் அது கத்துக் குடுக்கும். ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிரும். அ அவங்க நெனச்ச மாரியான ஸ்டேட்டஸ் ரொம்ப உயரத்துக்கு போயிருவாங்க. ஸோ நல்லா செட்டில் ஆகக்கூடிய காலகட்டம்ங்கிறது ரிஷபத்துக்கு பொறுத்தவரை மேரேஜ்க்கு அப்புறம் தாங்க. ரிஷப ராசியில ஒரு நபர் வந்து தொழில் செஞ்சாலும் சரி, இல்ல வேலைக்கு சென்றாலும் சரி, அவங்க அந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு நபரா இருப்பாங்க? அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? ரிஷபராசிக்காரங்கள பொறுத்தவரையிலும், அவங்க வேலைக்கு போனாலும் சரி, தொழில் பார்த்தாலும் சரி, இருக்கிற இடத்துல ரொம்ப ஒரு பாசிட்டிவ் அட்மாஸ்பியரோட இருப்பாங்க. எவ்வளோ பெரிய விஷயங்களையும் ரொம்ப லாபகமா, ரொம்ப சுலபமா மாத்திறக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு இருக்கும். இப்ப வேலை செய்ற இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்கள பொறுத்தவரையிலும் ரொம்ப அந்த எறும்பு சுறுசுறுப்பா வேலை செய்ற மாரி ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதே மாரி பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, எத பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யோசிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரையிலும் எல்லா விஷயங்களுமே அந்த கோ வித் ஃப்ளோல அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ரிஷபராசிய. அதே மாரி அந்த வேலை செய்ற இடத்துல இருக்கக்கூடிய சில டிராபேக்ஸ கூட இவங்களுக்கு தகுந்த மாரி அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிருவாங்க. இப்போ ஒரு ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்களாகட்டும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், ரொம்ப பர்டனா இருக்கும். அந்த வேலைய முடிக்க முடியாது. ஹெட்செட்ட போட்டு ஒரு பாட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு, அடுத்த அந்த 5 நிமிஷம் பாட்டு முடியறதுக்குள்ள இவங்க 10 பேர் அதாவது 10 நிமிஷம் செய்ற வேலைய 5 நிமிஷத்துல முடிச்சுட்டு போயிருவாங்க. ரொம்ப ஈஸியா அத ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ரிஷபத்துக்கு உண்டு. அதே மாரி பிசினஸ்ல இருக்கக்கூடிய பெர்சன் பார்த்தீங்கன்னா,
நீங்க எடுத்து வச்சு பார்க்கும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மத்த எல்லா விஷயங்களையும் பேசிக்கிட்டே இருந்தாலும் கூட, இவங்க மனசுல ஓடிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த மந்த்துடைய ப்ராஃபிட் என்ன? நான் போன மாசம் கம்பேர் பண்ணும்போது இந்த மாசம் எப்படி இருக்கு? அப்படிங்கிற விஷயத்த அவங்க மனசுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. எதையுமே ரொம்ப நெகட்டிவா எடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்க ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க. அதே சமயத்துல சில நேரங்கள்ல ரொம்ப மனச ஜாலி பண்ணிக்குவாங்க. அவங்க எப்போலாம் அவங்க மனச சந்தோஷப்படுத்திக்கிறாங்களோ, அப்போலாம் அவங்களுக்கு சக்சஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அவங்க வேலை செய்ற இடமாகட்டும், பிசினஸ் ஆகட்டும். அவங்க எப்பவுமே தன்ன சந்தோஷப்படுத்தி இருக்கிற இடத்த சந்தோஷமா வச்சிருக்கக்கூடியவங்க தான் அந்த ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசி நேயர்களுக்குங்க சார், பொதுவாவே வந்துட்டு அவங்களுடைய பார்ட்னர், அதாவது லைஃப் பார்ட்னர் வந்து எப்படிப்பட்ட ஒரு நபர் கிடைச்சா நல்லா இருக்கும்? அதே மாரி இவங்க அந்த லைஃப் பார்ட்னர் கிட்ட எப்படி நடந்துக்குவாங்க சார்? ரிஷபராசிக்காரங்கள பொறுத்தவரையிலும், அவங்களுடைய பார்ட்னர் எப்பவுமே ரசிக்கணுங்க. அவங்களுடைய பார்ட்னர் தன்னை ரசிக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசி வந்து ரிஷபராசி தான். யார பத்தியும் புகழ்ந்து பேசிறக்கூடாது. தன்னை மட்டுமே பத்தி புகழ்ந்து பேசணும். ஏன்னா பார்ட்னர பொறுத்தவரையிலும் எப்படி இருப்பாங்கன்னா, நான் யாருக்காக இந்த அழகையும், இந்த விஷயத்தையும் என்னை நான் உருவகப்படுத்திக்கிறேன் அப்படின்னா, தன்னுடைய பார்ட்னருக்காக அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்ட்னர் இவங்க இருக்கும்போது இன்னொருத்தவங்கள வந்து நம்ம ரொம்ப அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அத எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ரொம்ப நேரம் பேசணும், நல்லா ஜாலியா இருக்கணும், என்டர்டெயின்மென்ட் ஃபீல்ட்ல ரொம்ப முக்கியத்துவம் குடுக்கணும். எல்லா இடத்துலயும் இப்ப குடும்பம் அப்படின்றதா கலகலன்னு இருக்கணும். அப்பா, அம்மா விஷயங்கள், ஃபேமிலி விஷயங்கள மட்டும் மைண்ட்ல வச்சுக்காம, நம்ம குடும்பத்த அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப உறுதித்தன்மையோடு இருக்கணும். நாளைக்கு ஒரு ஸ்டாண்டர்டான வருமானம் நம்மளுக்கு வேணும். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெண் நினைக்கிறாங்க ரிஷபராசியில அப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும்லாம் நினைக்க மாட்டாங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்து சம்பாரிக்கிறாங்களா? ரொம்ப அடிப்படை சொத்துகள், ரொம்ப அடிப்படை தேவைகள்லாம் இருக்குதா? அந்த மாரி ஒரு விஷயம் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா, இவங்களுடைய குடும்ப வாழ்க்கைய ஃபுல்ஃபில் பண்றதுக்காகவும், லாங் டெர்ம் ஃபியூச்சர் ஃபோக்கஸ் இந்த ரிஷபராசிக்கு அதிகம் அப்படிங்கிறதுனாலயும். ஸோ இவங்க எதிர்பார்க்கக்கூடிய குவாலிட்டியில இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ரொம்ப கேர் பண்ணிக்கணும். சின்னதா ஒரு தலைவலி வந்துட்டா கூட, அந்த அன்னைக்கு நீ ஒர்க் போகாட்டி என்ன? நம்மளுக்கு என்ன பணமா முக்கியம்? நீ இருந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லணுங்கிறது அதிக எதிர்பார்க்கக்கூடியது வந்து ரிஷபராசிக்காரங்க தான். பார்ட்னர் கிட்ட இன்னொரு விஷயம், இவங்கள கிண்டல் பண்ணி பேசிறக்கூடாது. அடுத்தது இவங்ககிட்ட எந்த விதத்தையும் கடுமையா நடந்துக்கக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பாங்க. இது வந்து ரொம்ப லைஃப் லாங் வந்து அந்த கோபமும், கடுமையும் பொறுத்துக்க முடியாத ராசி வந்து ரிஷபராசி தான். ஏன்னா அவங்களுடைய நேச்சரே வந்து ரொம்ப சண்டை போடுறதோ, கொடுமையா இருக்க அனுபவிக்கிறதோலாம் கிடையாது. ஜாலியா இருக்கக்கூடிய பெர்சன் தான் அவங்க. ஸோ அந்த மாரி இருக்கணும்னு தான் அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு அவங்களுடைய லவ் லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அந்த லவ் லைஃப்ல சக்சஸ் ரேட் அப்படிங்கிறதுமே எந்த அளவு இருக்குங்க சார்? ரிஷபராசிக்காரங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, ரொம்ப இனிமையா இருக்கும். ரிஷபராசிக்காரங்க எதிர்பார்க்கிற குவாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பொண்ணு பையன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது, அவங்களுடைய கேரிங். அவங்கள பத்தி ரொம்ப கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. காதல் லைஃப்ப பொறுத்தவரையிலும், ஒரு பையன புடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்களுக்காக என்ன செலவு வேணாலும் பண்ணுவாங்க. சில நேரங்கள்ல அவங்களுடைய காதலன் சொல்லுவாரு, "இன்னைக்கு ஒரு காஃபி ஷாப்பா? இல்ல முடியாது" அப்படின்னு சொல்றது. ஸோ இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அங்க போகணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் சந்திச்சு பேசிக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப எனர்ஜி குடுத்துரும். 2 பேரும் வந்து ஃபோன்ல பேசிக்கிறத விட நேர்ல சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி பூரா பாசிட்டிவ் ஆயிரும். ரிஷபத்த பொறுத்தவரையிலும் ரொம்ப ஜாலியான பெர்சன். ரொம்ப ஜாலியா பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க. காதல் வாழ்க்கைய பொறுத்தவரையிலும் எவ்வளவு போராட்டம் வந்தாலும், அந்த ரிஷபராசிக்காரங்கள பொறுத்தவரையிலும் ரொம்ப ஈஸியா சமாளிச்சிடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அவங்க ரொம்ப அ மெனக்கெட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் போய் அவங்கள ஹேண்டில் பண்ணலாம் மாட்டாங்க. அவங்க வீட்லயே பேசுறதா இருந்தாலும் கூட, ரொம்ப லாபகமா, ரொம்ப சுலபமா எப்படி பேசி அவங்கள கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியும். ரொம்ப ஈஸியா அவங்க ஹேண்டில் பண்ணிருவாங்க. அப்போ காதல் வாழ்க்கையுடைய சக்சஸ் பெர்சன்டேஜ் இல்ல எவ்வளோ தூரம் அவங்களுடைய சக்சஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா, 90% அவங்க லவ் லைஃப்ல ஜெயிச்சு வரக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு நெகட்டிவ் சைடு அப்படின்னா என்னவா இருக்குங்க சார்? அவங்களுக்கு எப்பவுமே இந்த சைடு வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் ஹேபிட்ஸா இருக்கலாம். இல்ல நெகட்டிவான விஷயங்கள் ரிஷபத்துக்குன்னா என்ன சொல்லலாங்க சார்? ரிஷபராசிக்காரங்களுடைய நெகட்டிவ் சைடு அப்படின்னு சொன்னாலே, டக்குனு அப்செட் ஆயிருவாங்க. அவங்கள பத்தி ஏதாவது கிண்டல் பண்ணி பேசிட்டு அப்செட் ஆயிருவாங்க. அடுத்தது அவங்க செய்யற வேலையில வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னா அப்செட் ஆயிருவாங்க. சில நேரங்கள்ல அவங்க செய்யற தொழிலாகட்டும், வேலையாகட்டும், அவங்க ஜாலியா பண்ணிட்டு இருக்கிறத டிஸ்டர்ப் பண்ற மாரியான விஷயங்கள் ஏதாவது நடந்துருச்சுன்னா, அவங்க அதுல வந்து ரொம்ப அப்செட் ஆகக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்ப்போம். ஃபேமிலி ரிலேட்டடா எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னோம்னா, குடும்பத்தில இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டயும் ஜாலியா பேசுவாங்க. சில நேரங்கள்ல "உனக்கு என்ன தெரியும்? நீ அத பேச வேண்டாம். உனக்கு அது தெரியாதுல்ல" அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல அவங்கள கட் பண்ணாலே அவங்க எமோஷனலா ரொம்ப அப்செட் ஆயிருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய எமோஷனலா அப்செட் ஆகக்கூடிய விஷயங்கள். அவங்களுடைய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் இது. சில நேரங்கள்ல வந்து என்ன சொல்லிருவாங்கன்னா, அவங்களுடைய ஜாலியான பேச்சுனால எந்த இடத்துலயுமே ஒரு ஹையர் அஃபீஷியலா கூட இருக்கலாம். அவங்ககிட்ட ரொம்ப ஜாலியா பேசுவாங்க. ஸோ அது ஒரு சில நேரங்கள்ல தவறா போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரிஷபராசி பொறுத்தவரையிலும் அந்த விஷயத்த கொஞ்சம் கவனமா இருந்துட்டாங்கன்னா, மத்த எல்லாமே ஓகே. ரிஷபராசி நேயர்களுக்கு வந்துங்க சார், யாரிடம் ரொம்ப கவனமா இருக்கணும்? அது ராசினரா இருக்கலாம், இல்ல உறவுகள் ரீதியா இருக்கலாம். கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னா எதுவா இருக்குங்க சார்? கண்டிப்பா ரிஷப ராசி பொறுத்தவரையிலுங்க, துலாம் ராசிக்காரங்க கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். அத விட அதிக கவனமா இருக்கக்கூடியது தனுசு.
ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, ரிஷபத்து மாரியே துலாமும் இருப்பாங்க. இவங்க ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப பெருசா பண்ணணும்னா, துலாமும் பண்ணலான்னு நெனைப்பாங்க. ஸோ, அதில ஒரு காம்ப்ரமைஸ் இருக்காது. ஸோ, 2 பேருமே வந்து ஒரே விஷயத்த யோசிக்கும்போது, சில நேரங்கள்ல அது நெகட்டிவா போறதுக்கு வாய்ப்பு அதிகம். அத விட தனுஷ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரிஷபத்த பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல நேம் கொண்டு வரணும். ஜாலியா இருந்தாலும் பேர் கெடக்கூடாதுன்னு நெனச்சுருவாங்க. ஆனா, தனுஷ பொறுத்தவரையில என்னன்னா, அவங்க வந்து ரொம்ப ஒரு டிவோஷனலாவும் சரி, சில விஷயங்கள் சரி, ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதில ரிஷபத்தில வந்து அந்த ப்ரொஃபஷனல் எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப ஹேப்பியா, ஜாலியா ஒரு விஷயத்த பண்ணிட்டு போவாங்க. ஸோ, இந்த 2 பேத்துக்கிட்டயும் அவங்க கேர்ஃபுல்லா இல்ல அப்படின்னு சொன்னோம்னா, அந்த இடங்கள்ல அவங்கனால இவங்களுக்கு சில பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு வாழ்வியல் பரிகாரம் குடுக்கலாம். அவங்க லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருப்பதற்குனா என்ன குடுக்கலாங்க சார்? ரிஷபராசி பொறுத்தவரையிலும் ஒரு வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா, நம்ம வீட்ல இருந்தே சிம்பிளா பண்ணக்கூடிய பரிகாரங்கள்னா, வெள்ளிக்கிழமை மட்டும் நான்வெஜ் சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிக்கங்க. ரிஷபராசி பொறுத்தவரையிலும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் டைம் அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, பக்கத்துல ஏதாவது அம்மன் கோவில் இருந்ததுன்னா, மனசார போய் சாமி கும்பிட்டு, ஒரு 5 நிமிஷம் தியான நிலையில இருந்துட்டு வர்றது மிகப்பெரிய பரிகாரமா இருக்கும். எல்லா விஷயத்தையும் அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இறக்கி வச்சுட்டு வந்துட்டோம்னா, அந்த வாரம் இல்ல, அந்த மாசம் பூராமே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதேமாரி லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாட வந்து ரொம்ப கையில இறுக்கி புடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க பிசினஸ்லயும் சரி, ஜாப்லயும் சரி மிகப்பெரிய சக்சஸ் குடுத்துரும். ரிஷப ராசிக்கு இது ஒரு அருமையான வாழ்வியல் பரிகாரமா இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு அவங்க லைஃப் டைம் எப்படி இருக்குங்கிறத விலாவாரியா பார்த்தோங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.